பணம் கிடைக்க போகுது. அந்த கிடைக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து கண்ணாடி அவுத்துக்கிட்டு சோகமா வருவாரு. அப்போ உடனே ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி வரும், என்னப்பா டாக்டர் மாதிரி கண்ணாடி அவுத்துக்கிட்டு எல்லாம் வர, எதனா சோகம் நிகழ்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி காமெடிஸ் எல்லாம் வந்து அழகா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. யோசிச்சுட்டே தான் இந்த படத்துக்கு வந்தோம். படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தோம். பட் என்டையர் டீமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வந்து எப்பவுமே ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு படம் ஒரு வகையில திருப்தி பண்ணணும். ஒண்ணு போகும்போது அவன் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தோட தாக்கம் வந்து அவன் மனசுல போய் நிக்கணும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை லாஸ்ட்ல போகும்போது அந்த தாக்கம் வந்து மனசுல நிக்குது. உங்களை ஹெவியா ஃபீல் பண்ணி இந்த படம் வெளியில அனுப்புது. ஆக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ் வந்து எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு லக்கு வரும்போது அந்த லக்கு அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா, இல்ல அதுல கோட்டை விட்டா அவங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படிலாம் மாறுது அப்படின்றத சூப்பரா அருமையா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அந்த ஃபேமிலி சஃபர் ஆகும்போது உங்களுக்கு காமெடி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்காக யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அது இன்றைய காலத்து இளைஞர்கள் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை தொடங்கி அதுல வந்து சாதிச்சது 5 பேரை தான் பாக்குறோம். ஆனா அதால சஃபர் ஆனது பல பேர் இருக்கான், பல லட்சம் பேர் இருக்கான். அவனை பத்திலாம் வந்து சினிமாஸ்ல காட்டுறது கிடையாது. பட் இந்த படம் வந்து காட்டுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க பூஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதால எப்படி சஃபர் ஆகுறாங்க, அந்த ஃபேமிலிக்கு திடீர்னு ஒரு லக்கு வருது, அந்த லக்கு அவங்க எப்படி யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு இந்த படம். ஒரு 2 hour 2.25 hour வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணி லாஸ்ட்ல வந்து ஒரு செக்கை வச்சுதான் ஒரு கதையே சுத்துது. அந்த செக் வந்து லாஸ்ட்ல எப்படி ரிட்ரீவ் பண்றாங்க, அந்த செக் அவங்க கிட்ட வந்து சேருதா, அந்த பணம் வந்து சேருதான்றத வந்து அழகா இன்டர்வெலுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணி சொல்லியிருக்காங்க. படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். படம் சுமாரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தான். பட் ஆனா உண்மையாலுமே இவனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து வரும்போது ஒரு ஃபீல் ஒண்ணு, அந்த அயோத்தி டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பாப்போம் பாருங்களேன். பார்த்துட்டு நம்ம வெளியில வரும்போது ஒண்ணு நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும்ன்ற எண்ணோட்டம் வரும். அப்படி இல்லைன்னா வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமா இருக்க கூடாது அப்படின்ற எண்ணோட்டம் வரும். இந்த படம் பார்க்கும்போது வெளியில வரும்போது அழகா நம்ம மனுஷ பிறவியா ஏன் பிறந்திருக்கோம். நான் ஆக்சுவலா எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவேன், ஒரு படம் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தணும். ஒரு இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு இது பண்ணுங்கடா இது பண்ணாதீங்கடா அப்படின்ற ஒரு கருத்தை திணிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம மனிதனா பிறந்ததே இன்னொரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அந்த ஒரு கருத்தை அழகா வச்சு 1 கோடி இல்ல 10 கோடி உங்ககிட்ட காசே இருந்தாலும் சரி, நீங்க அந்த 10 கோடி காசை வாங்கி உங்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தை தராது. அந்த 10 கோடி காசா வாங்கி அது ஒரு 5 கோடி மத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணி பாரு, அதுல வர சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த காமெடிஸ் வந்து அங்கங்க போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன இன்செர்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. காமெடிஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பணம் கிடைக்க போகுது, அந்த கிடைக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து கண்ணாடி அவுத்துக்கிட்டு சோகமா வருவாரு. அப்போ உடனே ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி வரும், என்னப்பா டாக்டர் மாதிரி கண்ணாடி அவுத்துக்கிட்டு எல்லாம் வர, எதனா சோகம் நிகழ்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி காமெடிஸ் எல்லாம் வந்து அழகா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுவும் முனிஷ்காந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஏழையா இருக்கீங்க, ஏழையா இருந்துட்டு திடீர்னு ஒரு லக்குல 1 கோடி ரூபாய்க்கு செக் கிடைக்குது. அந்த 1 கோடி ரூபாய் வரப்போகுதுன்னு நினைச்சு பல கமிட்மெண்ட்ஸை நீங்க ஏற்படுத்திட்டீங்க. திடீர்னு பார்த்தா அந்த செக்கு காணோம். உங்க ஃபேமிலியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அதுவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டியோ கோவக்கார பொண்டாட்டி கிழிச்சு தள்ளிடும். 1 கோடி ரூபாவை கூட உண்டால சேஃப்டியா வீட்டுக்கு எடுத்துட்டு வரல, நீலாம் ஆம்பளையாடான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்திட்டு செக்கும் காணோம், செக்கு கொடுத்தவரும் செத்து போட்டாரு. அப்படின்னு நான் கதையை ரிவீல் பண்ண முடியல. ஆக்சுவலா இவ்வளவு ட்விஸ்ட போட்டுட்டு லாஸ்ட்ல அந்த காசு நமக்கு வந்துச்சா வரலையான்றத ஒரு 2.25 hour உட்கார வச்சு நானே இங்க இருந்து கத்திட்டு இருக்கேன், நீலாம் ஒரு ஆம்பளையா செக்க தொலைச்சிட்டு வந்திருக்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த கதைக்குள்ள போயிட்டு உங்களை நீங்க வந்து அந்த கதைக்குள்ள உட்கார வச்சனால சூப்பரா எடுத்திருக்காரு டைரக்டர். நான் உண்மையிலே பாராட்டுறேன் டைரக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலா எத்தனை படம் எடுத்திருக்காருங்களா எனக்கு தெரியல. பட் இந்த கதைய அருமையா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படிலாம் இருக்கும், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு லக்கு வந்தாலும் அந்த லக்கை இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒழுங்கா யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணாதா
அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. விஜயலட்சுமி தானே? விஜயலட்சுமி. அவங்க வைஃப் வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காங்க. செம்ம ஆக்டிங். முனிஷ்காந்த் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு 10 கேரக்டர் தாங்க, அந்த 10 கேரக்டர் வச்சு படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெய்னர். ஒரு சூப்பரான கருத்தை எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த செக்யூரிட்டியா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு ஃப்ரெண்டா, அவரும் நல்லா பண்ணிருக்காரு. உண்மையாவே சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருக்கு நல்ல ஒரு கரியர் இருக்கு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் நல்லா பண்ணிருக்காரு. டைரக்டர் எல்லாம் பார்த்து நல்ல சான்ஸ் அவர் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நல்லா பண்ணிருக்காங்க. முனிஷ்காந்த் பாத்தீங்கன்னா ஹீரோ மெட்டீரியல்லாம் இல்லைங்க, ஒரு கதையின் நாயகன். அவர் கதைனா கதைக்குள்ள வந்து டிராவல் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளு வந்து எப்படி இருப்பாரோ, எப்படி அவங்க ஃபேமிலியில வந்து மெயின்டைன் பண்ணாரோ, அது நீங்க பார்க்கலாம். அது ஒரிஜினலாவே காஸ்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. வந்து வாழ்ந்திருக்காரு. காஸ்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா முனிஷ்காந்த் வந்து இதுக்கு உண்மையிலேயே தேவையான ஒரு கேரக்டர் தான் முனிஷ்காந்த். ஏன்னா ஒரு ஃபேமிலியோட சஃபரிங்க வந்து மூஞ்சில காட்டணும், திடீர்னு ஒரு லக் வரும்போது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் மூஞ்சில காட்டணும். பிளஸ் அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கேரக்டர் தாங்க. அந்த 6 கேரக்டருக்கும் கச்சிதமா வந்து என்னென்ன ரோல் தரணுமோ அதை கொடுத்து சூப்பரா நெயில் பண்ணிருக்காங்க. ஏங்க ஒரு பாட்டு இல்லைங்க படத்துல, லாஸ்ட்ல முடியும் போதுதான் ஒரு லைட்டா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி, அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன சஃபரிங்ஸ் படம் அதை சூப்பரா எடுத்துட்டு போனனால எல்லாருமே வந்து உட்காந்து பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு அருமையான கதை. ஆக்சுவலா சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள். டீமுக்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 150 ரூபாய் போட்டு பாக்குறோம்னா அதுக்கு வர்த்தா இருக்கணும், மனசு திருப்தியா இருக்கணும், ஒரு சந்தோஷமா நம்ம வெளியில போனோம். அந்த திருப்தியும் அந்த சந்தோஷத்தையும் இந்த படம் ஏற்படுத்தி தருது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படமா அது மரண்டன் சொல்லுவாங்கல்ல, முனிஷ்காந்த் ஒரே ஆள் தான் படத்தை ஃபுல்லா சும்மா வச்சு மேஞ்சிருக்கிறாப்புல. இன்னைக்கு காமெடி ஆக்டரா இருக்கவன் பல பேர் பல படத்தில் நடிச்சிட்டு இருக்கான். அது ஹிட் ஆகுது, பிளாப் ஆகுதுன்றதோட முனிஷ்காந்த் மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கிற ஒரு குணச்சித்திர நடிகர் இப்படி ஒரு ஹீரோயிசம் பண்றது வந்து அந்த படத்தை 2 ஹவர் 2.5 ஹவர் தாங்கி எட்டுன்னு போறது பெரிய விஷயம். அவ்வளோ ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. நம்ம வீட்லயே எதனா கேமரா வச்சு எடுத்தாங்களா, இந்த முனிஷ்காந்த் தான் நம்மளா ஒரு சீன்ல செக்க தொலைச்சிருவாரு. அவன் பொண்டாட்டி தெரிய வரும். அப்படியே பேய் படம் மாதிரி பார்த்தேன். ஐயோ இந்த பஜாரிக்கு தெரிஞ்சா அவன் வேற சாப்பிட்டாக்குறானே, எதனா ஆயிடுமோ, என்ன சொல்லுவார் திட்டுவாளோ அப்படின்றப்போ அந்த இடத்துல முனிஷ்காந்த் நிக்கல, நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கு கால்லாம் தரையில கொதிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபீலிங்கு. இப்ப கூட பேப்பர்ல பார்த்தேன், ஒரு போன மாசம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு லாட்ரி வாங்கியிருப்பாரு. 16 கோடி அடிச்சிருக்கோம். லாட்ரி டிக்கெட் வாங்க கொடுத்த ஃப்ரெண்டு கிட்ட போய் 1 கோடி ரூபாய் கொடுத்திருப்பாரு. அப்போ இன்னும் மனிதநேயம் சாவலன்ற மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இன்னும் மனிதநேயம் சாவல, உயிர்ப்போட இருக்கு. அவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்க. சத்தியமா கிளைமேக்ஸ்லாம் அழ விட்டாப்புல. அவன் கஷ்டப்படுறப்ப கூட என் கண்ணில் தண்ணீர் வரலையா, அவனுக்கு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வரப்போ எங்களுக்கு வந்து கண்ணீர். அந்த இடத்துல டைரக்டர் நின்னாயா, இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும். இந்த படத்தை பிறந்த வீடா புகுந்த வீடான்னு சொல்லிட்டு பானுப்பிரியாவும் சிவகுமாரன் நடிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்து நம்ம விசேகர் எம்ஏ தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறமா இப்போதான் இந்த மாதிரி படங்களை பார்க்குறேன். ரொம்ப அருமையான படம், நல்ல டைரக்டரு, ஒரு சின்ன ஒரு நடிகரை வச்சு இவ்வளோ தூரம் அற்புதமா இந்த படத்தை பார்க்காம விட்டீங்களா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி உங்களுக்கு தான் லாஸு. கண்டிப்பாக சொந்த பந்தத்தோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி படங்க. ரொம்ப சந்தோஷமா போகிறேன்.